தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார், அவர் விழுகின்ற யாவரையும் தாங்கி தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, அவர் உலகில் வாழ முடியாது, நமக்கு எந்த தகுதியும் அல்ல என்று மனம் உடைந்து தன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற அப்படி ஒரு துன்பத்தில் இருக்கின்ற மக்கள் அவரை நோக்கி அப்பா எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே அவர்களை தாங்கி அவர்கள் தூக்கி எடுத்து அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட அதே இடத்தில் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முடியாது என்ற சூழ்நிலை வரும்பொழுது அவரை நோக்கி தேட வேண்டும். அப்பா எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே அவர் இறங்கி நம்முடைய அந்த தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை நிந்தித்த அவமதித்த அந்த மக்கள் மத்தியில் உயர்த்தி சாட்சியாக வாழ வைப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். ஆகவே நாம் அவரை மட்டுமே தேடுவோம், அவருக்கு நன்றிகளாக வாழ்வோம். கர்த்தர் இந்த நிலையிலிருந்து நம்மை ஆசீர்வதித்தவர் இன்னும் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாமல் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா விழுகிற யாவரையும் நீ தாங்கி மடங்கடிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட யாவரையும் உயர்த்துகின்றீர் என்று தாவீது இந்த சங்கீதத்தில் கூறுவதன் மூலம் நாங்களும் உண்மை பற்றி அறிந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் உண்மை நோக்கி அப்பா என்று கூறின உடனே எங்களை காப்பாற்ற எங்களை தூக்கி எடுக்க நீர் காத்து கொண்டிருக்கின்றப்பா, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எந்த சூழ்நிலையும் உண்மை விட்டு விலகாமல் எப்பொழுது உண்மையே அண்டிருக்க கேள்வி தாங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.